சமாதானக்காரனராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இயேசு பூமிக்கு வந்து செய்த மகத்தான காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரு திறத்தாரை ஒன்றாக்கும்படியாய் தானே சமாதானக்காரனராய் மாறுகிறார். தனது இரத்தத்தை சிந்தி தூரமாயிருந்த நம்மை சமீபமாகி பிதாவோடு மீண்டுமாய் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். இயேசு அந்த காரியங்களை செய்தபடியினாலே எல்லா சூழலிலும் தலைகீழாக மாறி பிரிவினை ஏற்றத்தாழ்வு என்பது இல்லாமல் அந்த இடம் மாறுகிறது. பெரிய சமாதானம் உண்டாகிறது. கசப்புகள் மறைந்து விடுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஈகோ அல்லது பெருமை இந்த காரியங்கள் இல்லாதபடி ஒருவர் மேன்மையாய் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அங்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இன்று அவைகள் எல்லாம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் ஏற்றத்தாழ்வுகள், வேறுபாடுகள், கசப்புகள், மன வருத்தங்கள், இன்னும் எவ்வளவோ தவறான வார்த்தைகள், மாற்றி ஒருவர் காயப்படுத்துகிற காரியங்கள். ஏன் 2 பேர் இருந்தாலே அங்கு சமாதானத்தை பார்க்க முடியவில்லை. இன்னும் அதிகமான பேர் வருகிற இடத்தில் எப்படி சமாதானம் இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு பிரிவினைகள் தான் அதிகமாக இருக்கிறது. காரணம், அந்த இடத்துல இயேசுவுக்கென்று இடமில்லாமல் போய்விடுகிறது. இயேசுவை முன்பாக வைக்க யோசிக்கிறோம். எதை செய்தாலும் வேதம் சொல்கிறது அவருடைய மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும், எப்பொழுதும் அவரை முன்பாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் செய்கிறோமா என்றால் குறைவுதான். தேவைப்படும் பொழுது இயேசுவை தேடுகிறோம். வேதனை வரும் பொழுது இயேசுவை தேடுகிறோம். ஏதோ ஒரு நம்முடைய காரியத்திற்காக, சுயநலத்திற்காக தேடும் பொழுது காரியங்கள் வாய்க்காமல் வேறு மாதிரிதான் போய்விடுகிறது. இதனை விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து அல்லது ஆண்டவரை முன்பாக வைத்து ஒரு காரியத்தை ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அங்கு சமாதானம் மட்டுமல்ல, ஜெயமும் இருக்கும். ஒரு அருமையான ஒரு சகோதரர் சொன்ன ஒரு காரியம், 2 பிரச்சனைக்குரிய காரியங்கள் வெகு நாட்களாய் கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. முடிவில்லாமல் இருக்கும் போது இரு தரத்தாரையும் கூப்பிட்டு எப்படியாவது அதை செட்டில் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அது பிரச்சனை பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு நாள் 2 பிரிவினரையும் கூப்பிட்டு சமாதானம் பேசுவதற்கு அல்லது அதை செட்டில் பண்ணுவதற்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அங்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அப்பொழுது அந்த சைடுல இருக்கிறவரும் பெரிய அட்வொகேட்களை கூட்டிட்டு வந்தார்கள். இந்த சைடுல இருக்கிறவர்களும் பெரிய உயர் நீதிமன்ற அட்வொகேட் எல்லாம் அங்கும் இருக்கிறார்கள். இருக்கும்பொழுது இந்த சகோதரனும் அதில் இருக்கிறார். இதை எப்படியாவது இன்னைக்கு முடிக்கணும், ஒரு பாரம். ஆண்டவரே, நீங்க இதுல வழி நடத்துங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும், ஒருவருக்கொருவர் மேன்மையா பார்க்கணும், தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரக்கூடாது, சுமூகமா இந்த பிரச்சனைக்கு இன்று முடிவு வர வேண்டும் என்று சொல்லி இவர் ஜெபித்து விட்டு அங்கு போகிறார். அது ஒரு நல்ல ஒரு சிறிய அறை. அதில் உட்கார்ந்திருந்து அங்க பேச ஆரம்பிக்கலாம் சொல்லி எல்லாரும் வந்திருக்கும் பொழுது இந்த சகோதரனுக்குள்ள ஆவியானவர் தூண்டுகிறார். ஏன் நீ ஒரு ஜபித்து விட்டதை ஆரம்பிக்க சொல்லக்கூடாது? இவரோடு பெரிய சீனியர்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறார்கள். ஆனால் இவருக்குள்ள ஆவியானவர் தொண்டு வந்து இவருக்கு எழுந்து பயப்படாமல் ஒரு சின்ன தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்று கேட்டாராம். இரு தரப்பினரும் வந்திருக்கிற எல்லாரும் என்னன்னு சொல்லி கேட்டாங்களா? சரி, நான் பேசுவதற்கு முன்பாக நான் ஒரு சின்ன ஜபம் பண்ணிடலாமா? நீங்க ஓகே தானான்னு சொல்லி கேட்கும் பொழுது எல்லாம் அப்படி பாக்குறாங்க. ஓகே, அதுல என்ன இருக்குது, நீங்க உஜபம் பண்ணலான்றதும் அந்த இடத்துல எந்தவித வெட்கப்படாம முழங்கால் படிட்டு இயேசுவே, பல நாட்கள் அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்குது. இது ஒரு முடிவே எட்ட முடியல. ஒருவருக்கொரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுருச்சு, பிரச்சனைகள் வந்துருச்சு, பாதிப்புகள் வந்துருச்சு. இந்த இடத்துல நாங்க உண்மை அன்போடு கூட அழைக்கிறோம். நீ சமாதான காரணர் அல்லவா? சமாதானத்தை ஏற்படுத்தி இதற்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அவரை இந்த இடத்திற்கு வரும்படியே அன்போடு அழைத்து ஜெபித்து முடித்து விட்டு உட்காருகிறார். எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு முடியாது, எத்தனை சிட்டிங் இருக்குதோ தெரியாது வந்தவர்கள் எல்லாம் உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்தார்கள். அந்த அட்மாஸ்பியர் அப்படியே மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து பழையவைகளை மறந்துடலாங்க, எல்லாத்தையும் விட்டுறலாங்க. நீங்க என்ன கேட்கீங்களோ அதை நாங்க பண்ணிருந்தோம், எங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும் அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை வந்து அவர் நினைத்ததை காட்டிலும் மிகவும் குறுகிய நேரத்திலே எல்லாம் முடிந்து விட்டதாம். அந்த பிரச்சனை அன்றோடு முடிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து எல்லாம் வாழ்த்தி விட்டு முறிவை கடந்து சென்று விட்டார்களாம். யோசித்து பாருங்கள், இதுதான் ஆண்டவருடைய செயல். அநேக இடத்தில் சமாதானம் இல்லை. ஏன் சமாதான காரணர் அங்கு இல்லை, அதனால்தான் சமாதானம் இல்லை. குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்படுவது அதனால்தான்.
இன்று நாம் இந்த சமாதான காரணரை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, சமுதாயத்துல எல்லா இடங்கள்ல அனுமதிப்போம். நிச்சயமாகவே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, புதிய நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் சமாதான காரணராகி உண்மை நாங்கள் அன்போடு கூட எங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதியையும் நீர் ஆட்கொண்டு ஆளுகை செய்து நடத்தும்படியா நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். அப்பா, நீர் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. சமாதானம் இல்லைன்னா அங்கு எல்லாவித சங்கடங்கள், பாடுகள், வேதனைகள் வர ஆரம்பித்து விடும். அவைகள் வேண்டாம் அப்பா, நீர் போதும். நீரே கூட இருந்ததை கேட்கிற பிள்ளைகள் ஒரு சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சரீரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனஸ்தாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கசப்புகளை வைத்து பழிவாங்கலா துடித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு பரலோகத்தின் தேவன் பரலோக சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் நிறைத்து இந்த நாள் முழுவதும் நீர் போதுமானவர் அந்த நடத்துவீராக. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சமாதான காரணர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் சகலமும் சமாதானமாகவே இருக்கும், சமாதானமாகவே முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.